ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பால் கொழுக்கட்டை. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுட்டு, ஊறினதுக்கப்புறமா நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சிருக்கிறேன். மிக்சியில் அரைக்கிறப்ப வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் அந்த மாவை வந்து ஒரு துணியில் நம்ம மாவை சேர்த்துட்டு அதை வந்து மடித்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டோன்னா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ஆனால் வந்து ரொம்ப கெட்டியாக மாவை வந்து எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துக்கிட்டோம்னா கொழுக்கட்டை வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காயை வந்து அரைச்சி பால் எடுக்க போகிறோம். அந்த பால் எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து சுக்கு, ஏலக்காய், மிளகு சேர்த்து அதை அரைச்சி நான் பால் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லமில் கருப்பட்டி, பனங்கருப்பட்டி அதுதான் நான் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி 3 சில்லு எடுத்து நான் எடுத்துருக்கிற ஒரு டம்ளர் அரிசிக்கு இந்த சர்க்கரை வந்து நல்லாவே ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதில் 1 டம்ளர் பால், மாட்டுப்பால் சேர்த்து கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த உருண்டையெல்லாம் உருட்டி அது கூட போட வேண்டியதுதான். அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க கிண்டி விட்டுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த உருண்டையெல்லாம் நம்ம சேர்க்கணும். அது இல்லைன்னா உடஞ்சி போயிடும், ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் கொடுக்கும். ஆனால் விட்டு போடுறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அருமையாக வரும். அந்த மாதிரி நம்ம சேர்த்து கொழுக்கட்டையெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும், நல்லா வெந்துடும். அந்நேரமே வந்து கொஞ்சம் மாவை தண்ணியில் கரைச்சி நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி வச்சுருக்கிற தண்ணியில் நம்ம வந்து இந்த மாவு கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழ உருண்டை அளவு கரைச்சி இந்த கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறமா அந்த பாலை நம்ம ஊற்றுறோம். அதை ஊற்றினோடனே அது ஊற்றி அது கொஞ்சம் நேரம் வேகணும். அதுவும் மாவு தானே, அது கொஞ்சம் வேகிறப்ப நமக்கு வந்து அடியில் ஒட்டாமல் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த பாலை ஊற்றி அதுவும் நல்லா கொதித்து கெட்டியாக வந்து நல்லா கொதித்தோடனே அவ்வளோதான், ஒரு கொதியிலே வெந்துடும். வெந்ததையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி, பனங்கருப்பட்டியை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறோம். அதில் நிறையா டஸ்ட் இருக்கும். பனங்கருப்பட்டியை கொதிக்க விடுறப்பையுமே வந்து நல்லாவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா இறுக்கமாக பிடிச்சிரும். முதி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பனங்கருப்பட்டியை உடச்சி போட்டு தான் நம்மளுக்கு காங்கிரீட் மாதிரியே போடுவாங்க. அந்தளவுக்கு அதில் ஒரு பிடிக்கிற தன்மை இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் விட்டுறதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டாக தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லாஸ்ட்டாக வந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துட்டோன்னா அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி. நம்ம செஞ்சதும் சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு கைப்படாமல் கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருக்காமல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுட்டோன்னா மறுநாள் காலையிலையோ இல்லை காலையில் பண்ணணுன்னா ஈவினிங்கோ சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.